ஊக்கம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நெகட்டிவா பேசிட்டே பேசாம இருக்கணும். இருக்கலாம். நெகட்டிவா பேசுறதோ தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி தாழ்த்தி பேசாம இருந்தாலே போதுமானது. வெறும் பறை மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஒரு இசைக்கருவிகள் வகைகள், அந்த மாதிரி 75 இசைக்கருவிகள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்ப அது எல்லாமே எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. டெத்ல தான் வாசிக்கணும்னு இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பிரேக் பண்ணீங்க? சாவுக்கு ஏன் வாசிச்சுட்டு இருந்தாங்கங்கிறது சொல்லிட்டோம்னா அப்போ அது தேவையில்லைங்கிறது வந்துடும். இப்ப சாவுக்கு ஏன் வாசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் வந்து பறை கலைஞர் வேலுவாசன் அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு கொடுத்ததுனாலே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கா இல்ல வரும்னு நினைக்கிறீங்களா? வேலுவாசானுக்கு கொடுத்தது, அவர் சின்ன வயசுல இருந்தே வந்து ரொம்ப ரொம்ப பறைய மட்டுமே நம்பி வளர்ந்த ஒரு ஆள். யார் யாரெல்லாம் வந்து இந்த பறையில ஒரு ஃபியூச்சர் இல்ல, இது எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா இது அந்த மித்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடும். இந்த இசைக்கருவியை யாரெல்லாம் ரொம்ப நாள் இழிவா பேசிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அடி மாதிரி தான் இது. நான் வந்து சென்னாய் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல ஆக்டிங்கும் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து அதுக்கு பின்னாடி நாங்கள் மியூசிக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் பொன்னியின் செல்வன் 2 இருக்கு இல்லையா, அதில் நேஷனல் அவார்டு வாங்கினார்ல ஆனந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இப்போ அவர் கூட வந்து இப்போ இந்த சொசைட்டில பொண்ணு வந்து லவுடா பேசக்கூடாது, பொண்ணு இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு இன்டெரக்டாவே அந்த மாதிரி இருக்கிற சொசைட்டில ஒரு பேரண்டா இருக்கட்டும் இல்லை ஒரு அம்மாவா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கம்ப்ளீட்டா வந்து ஒரு பொண்ணை நம்பி ஃப்ரீயா விடணும். அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கு விடணும். அதுல இருந்து வர விளைவுகளை அவங்க தான் அனுபவிக்க போறாங்க. அதுல இருந்து தானே லைஃப் லெசன்ஸ் கத்துக்க போறாங்க. அது தப்பா கூட போய் முடியட்டும், ஆனாலும் அதை ஃப்ரீயா விட்டுறணும். என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மானிட்டர், ஒரு சப்போர்ட், ஒரு கைடன்ஸ் இருந்தா போதும். நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு கழித்து உங்களை எங்க பாக்குறீங்க? உங்க வாழ்க்கையில பறை எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் என்னோட குழந்தைக்கு கத்து கொடுத்துட்டு நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம பேசிட்டு இருக்கும் போதே சொன்னோம் டெத்ல தான் வாசிக்கணும்னு இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பிரேக் பண்ணீங்க? அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க சொல்லிடுவோம் ஏன் சாவுக்கு வாசிக்கிறது இல்லை அப்படின்னு. சாவுக்கு ஏன் வாசிச்சுட்டு இருந்தாங்கங்கிறது சொல்லிட்டோம்னா அப்போ அது தேவையில்லைங்கிறது வந்துடும். இப்ப சாவுக்கு ஏன் வாசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வரி கேள்விப்பட்டிருப்பீங்க, செத்தவன் காதோரம் செவிட்டி அடிக்கையில சத்தங்கேட்டு எழுந்துக்கல சவக்குழி காலனுப்பு. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படிங்கிறத அத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பறைய ஓங்கி வாசிப்பாங்க. உயிர்ப்படி அப்படின்னு சொல்லி ஒரு அடி இருக்கு. அந்த அடியை வாசிக்கும் போது கூட அவன் சுண்டு விரல் கூட ஆடல, அவன் பாடியில எந்த சேஞ்சும் இல்லைன்னா இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. இப்ப நமக்கு அந்த தேவை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸ்டெதஸ்கோப் இருக்கு, டாக்டர்ஸ் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு இறந்துட்டாங்களா ஒரு நபர்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது இப்ப எளிதுதான் ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ ஒரு இறப்பு நடந்துருச்சு, இப்பன்னா நம்ம கூகுள் லொகேஷன் போட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லலாம். அப்போ பறை வாசிக்கும் போது சத்தம் கேட்டு பீப்புள் வந்து ஓகே இந்த இடத்துலதான் இந்த இடம் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு வந்துருவாங்க. சோ அதுக்காகவும் வாசிச்சாங்க. இப்ப நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு இது இருக்கு, கூகுள் இருக்கு, மேப்ஸ் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. மூணாவது எதுக்கு இறப்பு வீடுகள்ல வாசிச்சாங்கன்னா, ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அது துக்கம் தாங்காம அவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருந்தவங்களும் வந்து அந்த ஆவி போயிருவாங்க, லைக் ரொம்ப நொந்து போயிருவாங்க, ரொம்ப இறங்கிடுவாங்க, அவங்களுக்கு பிரசன்ஸ் ஃபீல் பண்ண முடியாது, ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கும். அந்த இடத்துல பறை வாசிக்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், இருக்கும். ஸோ ஒரு ரொம்ப இறுக்கத்துல இருக்கும்போது அந்த இத வந்து பிளே பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒண்ணுக்குதான் இப்போ பறையோட தேவை இருக்கே தவிர மத்த நான் சொன்ன எதுக்குமே வந்து பறையோட தேவை இல்ல. அவ்வளவு பவர்ஃபுல்லான டூலாவும் இருந்திருக்கு. ஆமா ஆமா. அதனாலதான் வந்து இதுக்கு வாசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறோம் நம்ம. சோ மறுத்துட்டோம்னாலே போதும். இத புரிஞ்சுக்குவாங்க மக்கள். ஓகே ஏன் வாசிக்கிறது இல்ல அப்படிங்கறத சொன்னோம்னாலே போதும். இப்ப எந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பறை வாசிக்கலாங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் வாசிக்கலாங்க, சாவுக்கும் இசைக்கலாம். என்னன்னா அது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல, அது தப்பா சரியான்னு பேசுறது வேற. நாங்க வாசிக்கிறது இல்லாததுக்கு ரீசன் தான் சொன்னோம். மத்தபடி நீங்க எல்லா இடங்கள்லயும் வாசிக்கலாம். எல்லா செலிப்ரேஷன்ஸ்லயும் வந்து மத்த இசைக்கருவி எங்கெங்கெல்லாம் வாசிக்கப்படுதோ எல்லா இடத்துலயும் வாசிக்கலாம். கோயில் திருவிழாக்கள்லயும் வாசிக்கலாம், திருமணங்கள்ல வாசிக்கலாம், வேற எந்த சடங்குகள் நடக்கிற நிகழ்வா இருந்தாலும் வாசிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, முக்கியமான ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அந்த இடத்துலயும் வாசிக்கலாம். ஒரு அட்டென்ஷன், ஒரு எல்லாரும் கேதர் ஆகிறதுக்காக. எல்லாரும் கேதர் ஆகணும்னாலே நமக்கு வந்து பறைதான்
ஒரு First பிரதான thing. இசைக்கருவி. ஆமா. ம். சோ நம்ம வாசிச்சோம்னாலே போதும். நீங்க சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் வாசிக்கலாம். எல்லாத்துக்கும் வாசிக்கலாம். அது தவறா இல்லையா நாங்க ஏன் வாசிக்கிறது இல்லைன்னு தான் பேசுறோமே தவிர அது தப்பு வாசிக்கவே கூடாதுன்னு சொல்லல. இப்ப எப்படி இருக்கு, வாசிக்கிறாங்களா நிறைய இடத்துல? கண்டிப்பா எல்லா இடங்கள்லயும் இப்போ வந்து பறை வாசிச்சுதான் தொடங்குறாங்களே எல்லா நிகழ்வையும். டிஸ்கிரிமினேஷன்ல இருந்து ஒரு மரியாதைக்குரிய தன்மையா மாறுறதுக்கு என்ன மாதிரி சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி சேஞ்ச் ஆகலாம்? ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து உடையில ஒரு மாற்றம் கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் திங். பழைய மாதிரி வந்து ஒரு முண்டாசு பனியன் போட்டுட்டோ, இடுப்புல துணி கட்டிட்டோ வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஓகே. அகைன் அதான் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா நம்ம ஒரு ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடணும். ஒரு ஷூ போட்டு வாசிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. முன்னாடி வெறுங்கால நடந்துட்டு இருந்தோம். இப்போ செருப்போட தான் நடக்கிறோம். பறைக்கு ஒன்றும் மரியாதை குறைய போறது இல்லை நம்ம ஷூ போட்டு வாசிக்கிறதுனால. இப்போ நம்ம இப்ப பேசுறோம், அப்பா அம்மாட்ட பேசுறோம், ஷூ போட்டு தான் பேசுறோம். அது என்ன மரியாதை இல்லைன்னா அப்படி இல்லை. ஒரு கலையை எந்த அளவுக்கு கத்துக்கிட்டு எப்படி எடுத்துட்டு போகிறோங்கிறதுல தான் மரியாதை இருக்கே தவிர நம்ம என்ன உடை உடுத்திருக்கோங்கிறதுல இருந்து மரியாதை குறைய போறது இல்லை. ஸோ என்ன கேட்டா ப்ரெசன்டபிளா வாசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாக்குற ஒண்ணு. அதை எங்க சைட்ல இருந்து நம்ம சைட்ல இருந்து சொல்றது. மக்கள் சைட்ல இருந்து என்ன அப்படின்னா ஊக்கம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நெகட்டிவா பேசிட்டே இருக்கணும். நெகட்டிவா பேசுறதோ தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி தாழ்த்தி பேசாம இருந்தாலே போதுமானது. அதுவே போதும். ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துரும் கலை. ஒரு நம்ம வீட்ல யாராவது ஒருத்தங்க கத்துக்க போறாங்க அப்படின்னா அவங்கள அலோவ் பண்ணு, லெட் தெம். அவங்க பிடிச்ச விஷயம் தானே செய்யறாங்க. அதுல இருந்து என்ன அவுட்கம் வருதோ அதை அவங்க தானே ஃபேஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அப்ப வீட்ல வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். முதல்ல இது நம்ம தமிழர் இசைக்கருவி, தமிழர்கள் எல்லாரும் இதை வந்து வீட்ல எடுத்துக்கணும். எப்படி மொழி ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம கலையும் முக்கியம். நம்ம இசைக்கருவி தான், நம்ம தானே தூக்கி விடணும். அந்த எண்ணம் வந்துட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா வீட்லயும் பறை போய் சேர்ந்துரும். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு ஜேர்னில ஒரு பெரிய நியூ ஃபேஸே குடுக்குறீங்கன்னு சொல்லலாம் பறைக்கு. அந்த மாதிரி ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஏதோ ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டோ இல்ல இந்த மாதிரி கொண்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? எங்களுக்கு வந்து எல்லா இசைக்கருவியையும் வச்சு வெறும் பறை மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஒரு இசைக்கருவிகள் வகைகள், அந்த மாதிரி 75 இசைக்கருவிகள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்ப அது எல்லாமே எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அந்த இசைக்கருவிகள் எல்லாத்தையும் நம்ம சங்ககால குறிப்புகள்ல இருக்கிறத வச்சு அதை திரும்ப மீண்டும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு. முழவுன்னு ஒரு இசைக்கருவி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த பத்மநாப சாமி கோயில் இருக்குல்ல கேரளால, அங்கேயும் இங்க தமிழ்நாட்டுல ஒரு இடத்துலயும் தான் இப்ப அந்த இசைக்கருவி நீங்க பார்க்கவே முடியும். அது ஒரு மியூசியம்ல வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. பெருசா யாரும் வாசிக்கிறது இல்ல. சோ அந்த இசைக்கருவியை திரும்ப உருவாக்கணும். அதே சவுண்டோட, வெறும் பறை மட்டும் இல்ல, காற்று இசைக்கருவிகள் நிறைய இருந்திருக்கு, இந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கு நம்ம கிட்ட, யாழ் மாதிரி. சோ இது எல்லாத்தையும் உருவாக்கி அதை ஒரு பெர்ஃபார்மன்ஸா பண்ணணும். இது மட்டும் இல்ல, தவில், பம்பை, உருமி எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் வந்து தமிழர் இசைக்கருவிகள்னே டைட்டில் கொடுத்து அத உருவாக்கி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஃபியூச்சர்ல நடக்கலாம். இப்ப கண்டிப்பா முடியாது. ஃபியூச்சர்ல நடக்கலாம். போன வருஷம் வந்து பறை கலைஞர் வேலு ஆசான் அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்த இது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மாற்றமா பாக்குறீங்களா? இல்ல இந்த அவார்டு கொடுத்ததுனாலே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கா? இல்ல வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வேலு ஆசானுக்கு இந்த விருது கொடுத்தது வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா பறைக்காகன்னு கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய சேஞ்ச உருவாக்கும். இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து இந்த பறையில ஒரு ஃபியூச்சர் இல்ல, இது எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா இது அந்த மித்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிருக்கும். வேலு ஆசானுக்கு கொடுத்தது, அவர் சின்ன வயசுல இருந்தே வந்து ரொம்ப ரொம்ப பறைய மட்டுமே நம்பி வளர்ந்த ஒரு ஆள். பறைக்காகவே அவரை வந்து நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஆள். சோ இந்த விருது கொடுத்தது, பத்மஸ்ரீ விருது கொடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இது தமிழ்நாடே வந்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். இது சேஞ்சஸ் வந்திருக்கா? இப்ப ஆஃப்டர் அவார்ட் இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு ஒரு பார்வை கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்கும். நான் ஜெனரலா இப்படி ஒருத்தங்களை பார்த்தேன்னு என்னால சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்குங்க. இப்ப இந்த இசைக்கருவியை யாரெல்லாம் ரொம்ப நாள் இழிவா பேசிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அடி மாதிரி தான் இது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க வந்து பறையை வந்து ஒரு ஜாபா அந்த மாதிரியே வச்சிருக்கீங்களா இல்லைன்னா பேஷன் அந்த மாதிரி? பேஷன் தாங்க. ப்ரொஃபஷன் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அது மேக்ஸிமம் பீரியட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னொரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்டா பேஷன் தான். எங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து
பேஷனா தான் பண்றாங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும். இதையே வந்து ப்ரொஃபஷனா கொண்டு போலாமா அப்படின்ட்டுலாம். அவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கு. மெயினா திரைத்துறையில தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன கேட்டா படிப்பு முக்கியம். கண்டிப்பா ஒரு டிகிரி முடிக்கணும். முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர் வந்து ஆமா பயப்பட வேணாம். சேஃபா இருக்கும். ஆமா. திரைத்துறைன்னு சொன்னதுனால கேக்குறேன். நீங்க வேற ஏதாவது பண்ணிருக்கீங்களா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்? நான் வந்து சென்னாய் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல ஆக்டிங்கும் பண்ணியிருக்கேன். பிளஸ் வந்து அதுக்கு பின்னாடி நாங்க மியூசிக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் பொன்னியின் செல்வன் 2 இருக்கு இல்லையா, அதுல நேஷனல் அவார்டு வாங்கினார்ல ஆனந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் கூட வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பின்னாடி வர, நீங்க பொன்னியின் செல்வன் பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுல வரும். ஸோ அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சூப்பர். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா தாங்க இருந்துச்சு. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தோமான்னு கேட்டா இல்ல, ஆக்சுவலி யாருக்குமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. அதுவும் பொன்னியின் செல்வன்ங்கிறப்போ ஒரு ஒரு சூப்பரான மூவி. நம்ம சின்ன வயசுல இருந்து அந்த கதையை படிச்சிருக்கோம் வேற. இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு பொன்னியின் செல்வன் பண்றோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த சொசைட்டில பொண்ணு வந்து லவுடா பேசக்கூடாது, பொண்ணு இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு இன்டைரக்டாவே சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம அம்மா பயப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து இல்ல நம்ம பொண்ணு சாதிக்கணும்னு இருந்தா கூட ஒரு பயம் இருக்கும். அவங்கள வந்து சப்ரஸ் பண்ண வைக்கும். இல்ல வேணாம் 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 எதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிற சொசைட்டில ஒரு பேரண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு அம்மாவா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கம்ப்ளீட்டா வந்து ஒரு பொண்ணை நம்பி ஃப்ரீயா விடணும். அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கு விடணும். அதுல இருந்து வர விளைவுகளை அவங்க தான் அனுபவிக்க போறாங்க. அதுல இருந்து தானே லைஃப் லெசன்ஸ் கத்துக்க போறாங்க. அது தப்பா கூட போய் முடியட்டும், ஆனாலும் அதை ஃப்ரீயா விட்டுறணும். என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மானிட்டர், ஒரு சப்போர்ட், ஒரு கைடன்ஸ் இருந்தா போதும். அவங்க என்ன பண்ணணும், ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏதாவது புதுசா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்ல ஆண்டர்பிரனர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க கத்துக்கிட்டும் அதுல இருந்து ஃபெயிலியர் வந்தாலும் பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கிற இதுல இருக்கணும். அப்படி இருந்தாங்கனாலே போதும். எங்க வீட்ல எல்லாம் அப்படிதான். என்ன பண்ணணுமோ படிச்சிரு ஃபர்ஸ்ட். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு லேட் ஆனாலும் இது பண்ண மாட்டாங்க, வரி பண்ண மாட்டாங்க. ஓகே கரெக்டா தான் நம்ம பொண்ணு எங்கேயோ போயிருக்க, கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது இருந்துட்டாலே போதும். நம்பிக்கையும் கைடன்ஸும் இருந்தாலே பண்ணிக்கலாம். சப்போர்ட் இருந்தா நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆகும், அந்த இடத்துல இருந்தாலே போதும், நல்லா வந்துடலாம். நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு கழித்து உங்களை எங்க பாக்குறீங்க? உங்க வாழ்க்கையில பறை எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் என்னோட குழந்தைக்கு கத்து கொடுத்துட்டு கரெக்டா 5 வருஷம் கழிச்சுன்னா கண்டிப்பா வந்து எல்லாரும் சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வடிவேலு படத்துல வரும் இல்லைங்க, அப்பா வாசிக்க அம்மா அந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க, அது பண்ணாங்க, எல்லாம் ஓகே. நீங்க பறை கத்துக்கிட்டக்கு அப்புறமும் சரி, இப்பமும் சரி, ஃபேமிலி உங்களை நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணி வெளியே ஷேர் பண்ணிருப்பாங்க. அதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட்? இந்த பொன்னியின் செல்வன்ல பண்ணப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து படம் போய் பேர் வரும் இல்ல நம்ம பேரு, சோ அதுக்காகவே வந்து அம்மா சரி எல்லாருமே போய் படம் பார்த்துட்டு அதை போட்டோ எடுத்துட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து நாங்க நிறைய இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம், கீழ்வெண்மணி இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள்ல வந்து பறை வாசிச்சிருக்கோம், நாடகம் பண்ணியிருக்கோம். அம்மா வந்து இப்ப வரைக்கும் நான் ஒரு சின்ன நிகழ்ச்சி பண்ணாலும் சரி அதை எடுத்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து தொடர்ந்து பண்ணி அது அவங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து அதை பார்க்க கூட மாட்டாங்க, கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. நான் அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் தப்பா பேசினாங்களோ அவங்க முன்னாடி வந்து இல்ல அப்படி இல்ல, பொண்ணு எந்த இடத்துல இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டிடணும்னு அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. அவங்களால முடிஞ்சதை வந்து பண்றாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் வைக்கும்போது நமக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும், ஆனாலும் ஒரு சந்தோஷம் தான். அப்போ இந்த பறையினால நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாத்துக்கும் வந்து மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு அந்த போட்டோல ஒரு கிளாரிட்டி கூட இருக்காது, ஆனா அந்த ஒரு போட்டோ எடுத்து வச்சிடணும், எல்லாத்துட்டையும் காட்டணும், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டணும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னோட சேனல் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, என்னோட சேனல் போட்டே ஒர்க் பண்ணுவாங்க. நான் பறை சொல்லி தருது இல்ல பறை செய்யறது இருக்கு, இதெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லாம் பாப்பாங்க. அப்புறம் என்னோட மத்த இன்டர்வியூஸ் இருக்குல்ல அதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி நமக்கு அவசரமா இருக்கும் நம்ம பேசுறது நம்ம திரும்ப கேட்கறதுக்கு, ஆனா அவங்க அதையே கேட்டுட்டு இருப்பாங்க. She is very proud every day, every minute. உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அட்லீஸ்ட்
அட்லீஸ்ட் வி ஆர் மேக்கிங் சம்திங். ஓ. அவங்கள பெருமைப்படுத்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. அப்பா ஆமா. அம்மா வந்து பெருமைப்பட வச்சிடணும் ஏதோ ஒரு இடத்துல அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டோமான்னு தெரியல. ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருக்கு. நம்ம அந்த மாதிரிலாம் எதிரும் பார்த்திருக்க மாட்டோம். ஆனா ஆமா. அவங்க பண்ண அப்பா என்னவோ சாதிச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்ம ஏதோ சின்ன விஷயம் தான் பண்ணியிருப்போம். ஆனா அவங்களுக்கு அது பெரிய சாதனையா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது விஷ் இருக்கா? ஏதோ ஒரு ஸ்டேஜ்லயோ பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்ல இந்த இடத்துல நான் இந்த பறைய கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? விஷயம் பர்டிகுலரா எதுவும் இல்ல. எல்லா இடத்துலயும் எல்லா இடங்கள்லயும் பறைய பாத்திரணும். அது நான் வாசிக்கிறேன்னு இல்ல. வேற யார் வாசிச்சாலும் சரி, எல்லா எல்லா நிகழ்வுகளுடைய தொடக்கத்திலயும் பறைய பாத்திரணும். பறைய வாசிச்சு நிகழ்வுகளை தொடங்கிடணும். அந்த ஆசை இருக்கு. நான் வாசிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் எடுக்க போறேனா இல்ல நான் ப்ரொஃபஷனல் நோக்கி போறேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா பறை வேற லெவலுக்கு போயிடணும்.